ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, அவன் போய் சேர்ந்து தேவனுடைய கிருபையை கண்டபோது சந்தோஷப்பட்டு கர்த்தரிடத்தில் மன நிர்ணயமாய் நிலைத்திருக்கும்படி எல்லாருக்கும் புத்தி சொன்னான். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் வசனம் 23. எவன் அப்படின்னு சொல்லும்போது பர்னபாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே என்ன நடக்குன்னா, ஸ்தேவான் இரத்த சாட்சியாய் மரித்த பிறகு ஜனங்கள்லாம் ரொம்ப உபத்திரவத்து நிமித்தமாக சிதறப்பட்டவர்களாக இருக்காங்க. அப்படி சிதறப்பட்டவர்கள் சுவிசேஷ வசனத்தை யூதர்களுக்கு அன்றி மற்ற ஒருவருக்கும் சொல்ல முடியாதபடி பெனிக்கே நாடு, சீப்புரு தீவு, அந்தியோகியா பட்டணம் வரைக்கும் அவங்க சுற்றி திரியிறாங்க. ஏன்னா மற்ற இடத்தெல்லாம் போய் சொன்னோம்னா பிரச்சனை ஆகுதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்படி சொல்கிறாங்க. யூதர்களுக்கே அன்றி மற்ற யாருக்கும் சொல்ல முடியல. அப்போ அவர்களில் சீப்புரு தீவானும் சிரேனே பட்டணத்தாருமாகிய சிலர் என்ன பண்ணுறாங்க, அந்தியோகியா பட்டணத்துக்கு வராங்க. அங்கே உள்ள கிரேக்கரோடெல்லாம் பேசி கர்த்தராகிய இயேசுவை குறித்து பிரசங்கிக்கிறாங்க. கர்த்தருடைய கரம் அவர்களோட இருந்துச்சான். அங்கே ஜனங்கள் பார்த்திங்கன்னா விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். இங்கே அந்தியோகியா இல்லை, எருசலேமில் சபையார் இந்த காரியங்கள்லாம் கேள்விப்பட்ட உடனே அந்தியோகியா வரைக்கும் போகும்படி பர்னபாவே அனுப்புகிறாங்க. பர்னபா ஆண்டவருடைய சீஷரு, அவரை அனுப்புகிறாங்க அப்போஸ்தலன். அப்போ அவன் போய் சேர்ந்து தேவனுடைய கிருபையை அந்த ஊரில் காண்றான். இவ்வளோ அருமையாக இருக்கும் ஆண்டவருடைய கிருபை, ஜனங்க அப்படி இருக்காங்களேன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு, நீங்கள் கர்த்தரிடத்தில் மன நிர்ணயமாய் நிலைத்திருக்கும்படி எல்லா ஜனங்களுக்கும் புத்தி சொல்கிறான். அப்படின்னா நான் கர்த்தரிடத்தில் மன நிர்ணயம்னா மனதிலே தீர்மானமாய், நிர்ணயம்னா தீர்மானிக்குது, ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு ஆங்கிலத்தில். தீர்மானங்கள், மனதில் நல்ல தீர்மானத்தோடு நிலைத்திருக்கணும். யார்கிட்ட? கர்த்தரிடத்தில் நிலைத்திருக்கும்படி அவங்களுக்கெல்லாம் புத்தி சொல்கிறான் பர்னபா. அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியினால், 24ஆம் வசனம் பாருங்கள். அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாய் இருந்தான். அநேக ஜனங்கள் கர்த்தரிடத்தில் சேர்க்கப்பட்டாங்க. பார்த்திங்கன்னா இந்த அந்தியோகியாவை குறித்து சொல்லும்போது பார்த்திங்கன்னா அந்தியோகியாவில் தான் சபையார் கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணுறான் பர்னபா சவுலை தேடும்படி தர்சுவுக்கு புறப்பட்டு போய் அவனை கண்டு அந்தியோகிக்கு அழைத்து வரான். சவுல் என்ற பவுலை அழைச்சிட்டு வரான். அங்கே அழைச்சிட்டு வரும்போது அவங்க 2 பேருமா கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணுறாங்க. அப்போ முதல் அந்தியோகியாவில் தான் சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வழங்கிற்று. அதுக்கு காரணம் யார்? பர்னபா தான். 2வது பவுல். பாருங்கள், அவங்க 2 பேரும் சேர்ந்து ஊழியம் செய்கிறாங்க. துவக்க காலத்தில் பர்னபா சோர்ந்து போகாதபடி, இலக்கரித்து போகாதபடி, சூழ்நிலைகளை பார்த்து மலைத்து போகாதபடி அவன் என்ன பண்ணான், அவங்க சொன்னாங்களேன்னு அந்த ஊருக்கு போய் பார்த்து அங்கே தேவனுடைய கிருபையை கண்டபோது சந்தோஷப்பட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, தன்னுடைய கர்த்தரிடத்தில் மன நிர்ணயமாய் நிலைத்திருக்கும்படி புத்தி சொன்னோன்னே அவங்க கேட்குறாங்க. காரணம் என்ன தெரியுமா? அவன் ரொம்ப நல்லவனாக தான், பரிசுத்த ஆவினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாய்ந்தான். அதனால் தான் அவன் பேசும்போதே அங்கே காரியங்கள் எல்லாம் அனுகூலமாய் முடிந்தது. கர்த்தரிடம் சேர்க்கப்பட்டாங்க. அதுக்கு பிறகு அவன் பேசுகிற வார்த்தைகள் ஒவ்வொன்றாலும் ஜனங்கள் சபையார் தொடப்பட்டு எல்லாரும் அந்தியோகியாவில் அனுதினமும் என்ன பண்ணுறாங்க, சேர்க்கப்படுறாங்க. அந்தியோகியாலே முதல் சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அப்போஸ்தலர்கள் அப்படிலாம் சொல்லி வழங்கப்பட்டதை நம்ம பார்க்குறோம். இந்த அருமையான வேளையிலே நீங்களும் நானும் கர்த்தரிடத்தில் எப்போவுமே மன திடத்தோடு நல்ல தீர்மானத்தோடு நாம் ஆண்டவரிடத்தில் நிலைத்திருப்போம் என்ற நல்ல ஒரு தீர்மானத்தோடு அவரிலே நிலைத்திருக்கும்போது நாம் என்ன செய்வோம், பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவர்களாய் இருப்போம், நல்லவர்களாய் இருப்போம். அநேக ஜனங்களை நம்மண்டை கூட்டி சேர்ப்பான். நாம் பேசும்போதே அங்கே பரிசுத்தம் காணப்பட வேண்டும். எனவே பிரியமான நீங்களும் நானும் கர்த்தரிடத்தில் மன நிர்ணயமாய் நிலைத்திருக்கும்படி நம்மை அர்ப்பணிப்போமா? ஜெபிப்போம். ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவ ஒளிதனை கண்டடைவோம். கர்த்தரிடத்தில் நிலைத்திருக்க மன நிர்ணயம் கொள்வோம். கர்த்தரிடத்தில் நிலைத்திருக்க மன நிர்ணயம் கொள்வோம்.
ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா. கர்த்தாவே, கர்த்தரிடமாய் நாங்கள் நிலைத்திருக்கும்படி மன நிர்ணயம் பண்ணி கொண்ட ஆண்டவரே, தகப்பனே, அதில் நிலைத்திருக்க உதவி செய்ய வேணுமாய் செபிக்கிறப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம். பர்னபாவை கொண்டு ஆறுதலின் மகன் என்று சொல்லி பெயர் கொண்ட அந்த பர்னபாவை கொண்டு ஆண்டவரே, நீர் எத்தனை அழகாய் ஆண்டவரே அந்தியோகியா தேசத்தில் ஆண்டவரே தகப்பனே, இதோ கர்த்தாவே, எல்லாரும் சந்தோஷமாக இருக்கும்படியாக அனுதினமும் சபையிலே ஜனங்கள் சேர்க்கப்பட்டார்கள். அங்கே தான் அவர்களுக்கு கிறிஸ்த சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வழங்கப்பட்டது என்று பார்க்கிறோம் ஆண்டவரே. அதுபோல் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியிலே நாங்கள் உண்மையோடு செய்யவும், ஜனங்களை பக்கமாய் திருப்பவும், உம்முடைய வழியில் அவர்களை வழி நடத்தவும் கர்த்தாவே, நாங்கள் மனதிலே கர்த்தரிடத்திலே நாங்கள் நிலைத்திருக்கும்படி ஆண்டவரே மன நிர்ணயம் கொள்ளும்படியாக நீர் உதவி செய்ய வேணுமாய் செபிக்கிறப்பா. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தந்து காத்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பெரும் ராஜாமா இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். நேற்றைய பதில்: யூதாவின் காணிக்கையும் எருசலேமின் காணிக்கையும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும். மல்கியா 3:4 பின்பகுதி. இன்றைய கேள்வி: யார் யாரை எதிலும் என்ன செய்தார்கள்? யார் யாரை எதிலும் என்ன செய்தார்கள்?